நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நெஞ்சே நீவா நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் வா நெஞ்சே நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குங்கிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி மாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா என்று என்றே அலரானில்லே பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடை அலை புனல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்று என்றே அலரானிலே மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதின் உள்ளான் பொறுப்பிடையான் நறுப்பிடையான் காற்றின் உள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுலானே நா 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 ஹா கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே அவன் என் கண்ணுளானே என் கண் உள்ளானே கற்றாங்கு எறிவோம்பி கலியை வாராமே கற்றாங்கு எறிவோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை
சிற்றம்பலம் மேய முற்றாவெண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே செல்வ நெடுமாடம் சென்று சேணோங்கி செல்வமதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே கூர்வாளரக்கந்தல் வலியை குறைவித்து சிராலே மல்கு சிற்றம்பலம் மேய நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார் நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார் தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணமே நீரார் சடையானே நித்தல் ஏத்துவார் தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணமே தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணமே கோள்நாகு அணையானும் குளிர்தாமரையானும் காணார் கடல் ஏத்த கனலாய் ஓங்கி நான் கோள்நாகு அணையானும் குளிர்தாமரையானும் காணார் கடல் ஏத்த கனலாய் ஓங்கி நான் சேனார் வாய்த்தில்லை சிற்றம்பலம் ஏத்த தேனார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் ஏத்த மானா நோயெல்லாம் வளாமாயுமே மேனார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் ஏத்த மானா நோயெல்லாம் வாழமாயுமே சேனார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் ஏத்த மானா நோயெல்லாம் வாழமாயுமே மானா நோயெல்லாம் வளமாயுமே மானா நோயெல்லாம் வளமாயுமே நோயெல்லாம் மாயுமே நோயெல்லாம் மாயுமே மானா நோயெல்லாம் வாழா மாயுமே ஏ இதை எடுத்துங்க. திருச்சிற்றம்பலம். இந்த இரண்டு பாடல்களும் இன்றைக்கு பாட வேண்டியதுக்கா ஐயா அவர்கள் இன்றைய வினை கோட்பாடுகளை பற்றி பேச இருக்கிறார்கள். அந்த நோய்வாய்ப்படுவதும் ஒரு வினையே. அதில் என்ன விஷயம் என்றால், ஞானசம்பந்த பெருமான் 6ஆம் நூற்றாண்டிலேயே நோய்களை இரண்டாக பிரித்திருக்கார். அடுத்தடுத்த பாட்டே வருது பாருங்கள், தீராத நோய் மானா நோய்னு. ஸோ மானா நோய்னா கிரானிக் டிசீஸ், தீராத நோய்னா கிரானிக் டிசீஸ். அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் ரெண்டு நோய்களை ரெண்டாக பிரிப்பாங்க, கிரானிக் டிசீஸ், அக்யூட் டிசீஸ், கிரானிக் டிசீஸ்னு. அக்யூட் டிசீஸ்னால் ஒரு 3 நாள் 4 நாள் இருந்துட்டு போயிடும். கிரானிக் டிசீஸ்னால் நிறைய நாள் இருக்கும். சப்போஸ் இப்போ டயரியா ஃபீவர்னால் அது அக்யூட் டிசீஸ்னு சொல்லுவாங்க. கேன்சர், பிளட் கேன்சர், அந்த மாதிரி கேன்சர் வகையில் வர்றதுலாம் கிரானிக் டிசீஸில் வரும். அதை ஐயா அவர்கள் ஞானசம்பந்த பெருமான் 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அவங்க பாடியிருக்காங்க. மானா நோயெல்லாம், அடுத்த பாட்டிலே தீராத நோயெல்லாம் பாடியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பாடலை இன்றைக்கு பாட சொன்னாங்க. அந்த காலத்திலேயே நம்ம மெடிக்கல் ஃபீல்டுலேயே ஞானசம்பந்தன் பெருமான் பாடியிருக்காங்க. அக்யூட் அண்ட் கிரானிக் டிசீஸ். இன்றைக்கு நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் அதை தான் சொல்லுவோம். எந்த டிசீஸ் வந்தாலும் ரெண்டாக பிரிச்சுடுவோம், அக்யூட் அண்ட் கிரானிக். அது ஐயா ஞானசம்பந்த பெருமான் அந்த காலத்திலே அதை பாடியிருக்காங்க. அது அடுத்தடுத்த பாட்டிலே வருது பாருங்கள். 8, 9 பார்த்தீங்கன்னா தீரா நோயெல்லாம் மானா நோயெல்லாம். அதை சொல்கிறதுக்காக தான் இதை ஸ்பெசிஃபிக்காக பாட சொன்னேன். நடுவில் நான் பேசுனதுக்கு மன்னிக்கும். இல்லை தெரியணும்ல எதுக்கு பாட சொன்னீங்கன்னு.
தீரா நோயெல்லாம் இல்லையா? தீரா நோய் என்ன? பிறவி பணி தான், பிறவி நோய். சரி, அது தீர்க்கறது தான் டாக்டராக இப்போ வந்திருக்கார் ஐயா. எல்லாத்துக்கும் டாக்டர் இருக்கார். அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து எல்லா படிப்புக்கும் இருக்கார், ஒரே ஒரு படிப்புக்கு மட்டும் கிடையாது. ஒருத்தர் தான் படிச்சிருக்காரு, அவர் சிவபெருமான் மட்டும்தான். மாய பிறப்பருக்கு மன்னன் அடிபோர். பிறப்புன்ற வேற அறுக்கக்கூடிய ஒரே ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் மட்டும்தான். அதுக்கு ஐயா போலவங்கெல்லாம் வச்சு நமக்கு அதுங்க டாக்டர்கிட்ட அனுப்புகிறாங்க. ஐயா இந்த வழியை காமிக்கிறாங்க. இங்கே வாங்க கண்ணாப்புனா டாக்டர்கிட்ட சுத்தாதீங்க, இதா பாருங்க அறுவை சிகிச்சை நிபுணர்னால் இவர் தான் கரெக்டான ஆள், ஆமாம் டோக்கன் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஐயா அங்கே அனுப்புகிறாங்க. டாக்டர்னா எங்கே போய் நிற்கிறீங்களே, இங்கே வாங்க, இந்த பிறவின்ற வேறு அறுக்கக்கூடிய டாக்டர் அவர் தான் அப்படின்னு அடையாளம் காமிக்கிறாங்க ஐயா. ரைட். சில பாடல்கள் அடுத்தது அந்த பொன்னார் மேனியனை கேட்டாங்க. நல்ல வேளை எனக்கு தெரிஞ்ச பாட்டாக கேட்குறாங்க. சிவசி உண்மை தான். மாதர் பிரையா? சரி, இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. நீங்கள் கேட்குறதெல்லாம் முடிஞ்ச அளவு பாருங்கள். ஐயா எப்பவுமே தன்னடக்கத்தோட ஐயா வந்து அதாவது சொல்லுவாங்க, புகழ்ச்சி வந்து ஐயாவுக்கு விரும்ப மாட்டார் போல. ஏன்னா அந்த ஸ்பீச்சிலே கண்டுபிடிக்கலாம், அவங்க ஸ்பீச்சும் போதே பேசும்போதே தெரியும். அதுபோல் ஐயா வந்து தன்னை எப்போதுமே தன் பெருமை தான் அறியான்கிற அவருடைய பெருமை அவருக்கு தெரியல. பொன்னார் மேனியனே புலித்தோலை அறைக்கு அசைத்து, பொன்னார் மேனியனே புலித்தோலை அறைக்கு அசைத்து, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, ஏ மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, மன்னே மாமணி ஏ மழபாடியுள் மாணிக்கமே, மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, உன்னையல்லால் யாரை நினைக்கேனே, கீழார் கோவணமும் திருநீருமை போசி, கீழார் கோவணமும் திருநீருமை போசி, உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை என்று கொள்நீ, உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை என்று கொள்நீ, வாழார் கண்ணி பங்கா வாழார் கண்ணி பங்கா மழபாடியுள் மாணிக்கமே, ஏ வாழார் கண்ணி பங்கா மழபாடியுள் மாணிக்கமே, வாழார் கண்ணி பங்கா மழபாடியுள் மாணிக்கமே, ஆளாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, ஆளாய் நின்னையல்லால்
இனி யாரை நினைக்கேனே. ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனே, வாரார் கொங்கையுடன் மழபாடியுள் மேயவனே, சீரா நாவலர்கோன் ஆரூரல் உரைத்த தமிழ் பாரோரே தவல்லார் பரலோகத்து இருப்பாரே. பாரோரே தவல்லார் பரலோகத்து இருப்பாரே. ஏ ஏ பரலோகம்னா எது? சிவாயனம். பரலோகத்தில் இருக்கும்னா அப்போ நம்ம இடத்துல தான் அங்கே இருக்க அவர் இருக்கார். சிவாயம். மாதர் பேர் செய்யனின் கமலபாதம் சேருமா தேவர் தேவே. மையணி கண்டத்தானே மான் மறி மழு ஒன்று ஏந்தும் செய்வனே. செய்யனின் கமலபாதம் சேருமா தேவர் தேவே. மையணி கண்டத்தானே மான் மறி மழு ஒன்று ஏந்தும் செய்வனே. சாலஞாலம் கற்று அறிவிலாத நாயேன், சால ஞானம் கற்று அறிவிலாத நாயேன். ஐயனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. ஆலவாயில் அப்பனே ஆலவாயில் செய்வனே. ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. அருள் செய்யாயே. ஹே மாதர்பிறை கண்ணியானை மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி. மாதர் பிறை 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 கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி. மலையான் மகளொடும் பாடி. மலையான் மகளொடும் பாடி. போதொடு நீர் சுமந்தேத்தி. போதொடு நீர் சுமந்தேத்தி. புகுவார் அவர் பின் புகுவேன். போதொடு நீர் சுமந்தேத்தி. புகுவார் அவர் பின் புகுவேன். புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது
யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் காதல் மடப்பிடியோடும் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணி நானை வார்குழலாலோடும் பாடி வளர்மதி கண்ணி நானை வார்குழலாலோடும் பாடி களவுபடாததொர் காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன் களவுபடாததொர் காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன் அளவுபடாததொர் அன்போடு ஐயாரடைகின்ற போது அளவுபடாததொர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமனாகுதழுவி ஏறுவருவன கண்டேன் இளமனாகுதழுவி ஏறுவருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் ஏன் களவுபடாதது ஒரு காலம் என்னன்னா இதுதான். பாக்கியெல்லாம் திருட்டு போச்சு நம்ம வாழ்க்கையில் நிறையா. ஒரு அம்மா அதுக்காக அந்த காலத்தை திருட்டு போகாத காலமாக மாற்றி தந்திருக்கின்றார் அம்மா அவர்களும் ஐயா அவர்களும். ஏன்னா இதை நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம். இது திருட்டு போகாத காலம். பாக்கி எல்லாம் வாழ்க்கையில் திருட்டு போச்சு, நிறைய போயிடுது. ஒரு திருவாசகத்தை பாடி மணி நாளைக்கு பாடிடுறேன். ஏன்னா ஐயாவுக்கு 9:30 மணி. ஐயா ஏற்கனவே ஐயா ஸ்பீச்சு கொஞ்சம் இருக்கட்டும். நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கில் அது எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அதாவது பாடுறவங்களுக்கு நித்திய பரீட்சைன்னு சொல்லுவாங்க. நேற்று கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, முந்தா நாள் ஒரு மாதிரி இருந்தது. அப்படி தான், அவ்வளோதான். இருக்கிற வரையும் முடிஞ்ச அளவுக்கு பாடுறது உங்களுக்கு ஒவ்வொரு நாள் பாடுவோம். என்ன கேட்டீங்க? ஏமாமணியா நாமா இருக்க முடியலோம்மா. இப்போ தான் திருத்தாண்டம் முடித்தோம், திரும்பி அதுக்குள்ளேயே திரும்பி வரணும். நாளைக்கு வச்சோம். சரி. ஆமாம், நீங்கள் உங்கள் எல்லாருடைய விருப்பத்தை நிறைய இருந்தாலும் நேரம் கருதி திருவாசகத்துக்கு போவோம். ஐயா சொல்கிறாங்க. ஏன்னா ஐயா திருவாசகம் மத்தியானத்தில் அந்த உரை நிகழ்த்துறாங்க இல்லையா, ரொம்ப உட்காந்துருது. அதாவது பெரும்பாலும் ஐயா தவறாக எடுக்கக்கூடாது. பாடுறவங்க பேச்ச பேசுகிறவங்க கேட்க மாட்டாங்க, பேசுகிறவங்க பேச்ச பாடுறவங்க கேட்க மாட்டாங்க. இது இப்போ எங்கே பார்த்தாலும் உள்ளது. அது ஐயா இங்கே உட்காந்துருக்காங்க, அடியேன்னு உட்காந்துருக்கு. காரணம் என்னன்னா வேறு எங்கேயும் போக முடியாதுன்றது ஒரு காரணம். இல்லை, ஐயாவுடைய உரை அப்படி இருக்குது.
உண்மை. ஐயா வந்து உட்காந்துருக்காங்கன்னா ரூமில் உட்காந்துக்க முடியாமல் இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. சரி ஏதோ ஒரு மணி நேரம் கேட்டு வரும். அருளாது ஒழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார் இங்கு. அடியேனை அஞ்சேல் என்பார் யார் இங்கு. பொருளாய் என்னை புகுந்து ஆண்ட பொன்னே என்னை ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை. உன்னை பிரிந்து வருந்துவேனை. வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே. செத்தே போனால் சிறியாரோ மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை. வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ. சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். நாமம் தரிப்பார். பொன்னம்பலத்து ஆடும் தலைவா தலைவா உன் நாமம் தரிப்பார். பொன்னம்பலத்து ஆடும் தலைவா உன் நாமம் கேட்பார். உன் நாமம் தரிப்பார். பொன்னம்பலத்து ஆடும் தலைவா என்பார். அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ. அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ. நம்பி இனித்தான் நல்காயே. சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். இருந்து வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். பொன்னம்பலத்து ஆடும் தலைவா என்பார். அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ. நம்பி இனித்தான் நல்காயே இனித்தான் நல்காயே. நம்பி இனித்தான் நல்காயே. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ. என் தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய்
நானோ இதற்கு நாயகமே. நன்றே செய்வாய் நாயகமே, பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை, உடையாய் அடிமைக்கு ஆரன்பேன். பன்னாள் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாரோடும் கூடாது. என் நாயகமே, பிற்பட்டு இங்கு இருந்தேன், நோய்க்கு விருந்தாயே இருந்தேன். பழைய அடியாரோடும் கூடாது. என் நாயகமே, பிற்பட்டு எங்கு இருந்தேன், நோய்க்கு விருந்தாயே. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, உன் குறை கழற்கே கற்று ஆவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. வேண்டத்தக்கது அறியோனி, வேண்ட முழுதும் தருவோனி. வேண்டும் அயன்மாலுக்கு அறியோனி, வேண்டி என்னை பணி கொண்டாய். வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பந்தே. வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. உந்தன் விருப்பன்றே. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து, உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து. கண்ணீ ததும்பி வெதும்பி, உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன். உடையா என்னை கண்டுகொள்ளே. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. விட்டுடுதி கண்ணாய் விரல் வெங்கையின் தோல் உடையவனே. மன்னும் உத்தரகோச மங்கைக்கரசே சடையவனே. தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. என்னை தாங்கிக் கொள்ளே. முத்தி நெறியறியாத மூர்க்கரோடும் முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தன் என கருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே. செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த
அம்மையன கருளியவாறு ஆர்வருவார சோவே நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையன கருளியவாறு ஆர்வருவார சோவே மடங்கலாய் கனகன் மார்பு கீண்டானுக்கருள் புரிவள்ளலே மருளார் இடங்கொள் முப்புறம் மடங்கலாய் கனகன் மார்பு கீண்டானுக்கு அருள் புரிவள்ளலே வள்ளலே மருளாரிடங்கொள் முப்புறம் வெந்து அவிய வைதிகத்தேர் வைதிகத்தேர் முப்புறம் வெந்து அவிய வைதிகத்தேர் தேர் ஏர்ல வைதிகத்தேர் ஏறிய ஏறு சேவகனே அடங்க வல்லரக்கன் அருள் திருவரை கீழடர்த்த பொன்னம்பலத்து அரசே அடங்க வல்லரக்கன் அருள் திருவரை கீழடர்த்த பொன்னம்பலத்து அரசே விடங்கொள் கண்டத்து எம் விடங்கனே உன்னை தொண்டனேன் விரும்புமா விரும்பே தொண்டனேன் விரும்புமா விரும்பே விரும்புமா விரும்பே மிண்டு மணத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடி சற்கு ஆட்சை மின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுவே பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே ஏ அம்மா அவர்கள் திருமந்திரம் இந்த உபதேசம் அப்படின்ற ஒரு 30 பாட்டு கொண்ட ஒரு தலைப்பினுடைய பாடலை மதுரை முத்துக்குமரன் ஓதுவாரையும் அடியையும் வைத்து ஒரு ஒளிநாடா வெளியிட்டார்கள். அதிலேருந்து சில பாடல்கள் ஒரு 2 பாட்டை பாடுங்க அப்படின்னாங்க. ரெண்டாவது இன்னொன்று அம்மா தெரிவிக்க சொன்னாங்க. என்னென்னா அது வந்து யூடியூப்பில் இருக்குது. அதனால் ஒரு 30 பாடல் அந்த உபதேசம்ட்டு திருவாவடுதுறை ஆதீனத்தில் அம்மா ஒரு 500-600 மாணவர்கள் கூடவே இருக்கும். 3000 மாணவர்கள் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 3000 மாணவர்களுக்கு திருமந்திரம் அந்த 30 பாட்டை மட்டும் வந்து எங்களை வச்சு அந்த எடுத்து அந்த மாணவர்களுக்கு அது வழியாக வந்து இந்த மாணவர்கள் அது வழியாக அதுக்கு திருமந்திரத்தை படிக்க வச்சாங்க. அதுக்கு சான்று எல்லாம் சன்னிதானத்து மூலயமா கொடுக்க வச்சாங்க. அதுலேருந்து சில பாடல்களை பாடுங்கன்னாங்க. திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல்கதி செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே தெளிவு குருவின் திருமே
காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே ஆசை விட விட ஆனந்தமாமே 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 சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்து அன்று பொன் ஒளி மின்னும் தவணச்சடை முடி தாமரையானே தவணச்சடை முடி தாமரையானே நாடும் நகரமும் நட்டிருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று நாடும் நகரமும் நட்டிருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமில் பாடி பணிமில் பணிந்த பில் பாடுமின் பாடி பணிமில் பணிந்த பில் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே பாடுமின் பாடி பணிமில் பணிந்த பில் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே சிவபெருமான் கோயிலா கொள்வனே நெஞ்சத்து கோயிலா கொள்வனே ஏ தன்னிலவுவார் சடையார் தாம் தந்த ஆகம பொருளை சடையார் தாம் தந்த ஆகமப் பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப தன்னிலவுவார் சடையார் தந்த ஆகமப் பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால்
தமிழ் வகுப்ப கண்ணிய திருவருளால் அவுடலை கரப்பிக்க எண்ணிறைந்த உணர்வு உடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார். தமிழ் ஆகமத்தமிழ் மூலர் வாக்கினால் ஆகமப் பொருளை தமிழ் வகுப்ப கண்ணிய திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க எண்ணிறைந்த உணர்வு உடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார். உணர்வு உடையார் உணர்ந்தார். ஆகமப் பொருளை தமிழ் வகுப்ப ஈசர் அருள் என உணர்வு உடையார் உணர்ந்தார். உணர்ந்தார். திருமூலர் புராணம், பெரிய புராணத்தில் ஆகமத்தையை தமிழில் அவர் சொன்னாருங்கிறத இங்கே சொல்லார். இது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் ஆகமப் பொருளை தமிழில் சொல்லியிருக்கிறார். அதை யார் உணர்வாங்க அப்படின்னா உணர்வுடையார்கள் தான் அந்த வழி நிற்பாங்க. அது சொல்கிறார், தன்னிலவு வாசடையார் தாம் தந்த ஆகமப் பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய அத்திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க எண்ணிறைந்த உணர்வு உடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார். இது எல்லாரும் உணர முடியாது. அந்த உணர்வுடையார் தான் இது ஈஸ்வருடைய அருள்னு நினச்சி உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் பதிவு பண்ணுகின்ற திருமூலர் புராணம். ஐயா ஒரு திருப்புகழ் கேட்டாங்க, அதோட முடிச்சிடும். ஏன் என்ன பாட்டுங்க? ஓ சார், திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல். திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல். செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதும் இடியும் அணுகாதே. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறைவும் அறவேணும். அருளதருளியனையும் மனதோடு அடிமை கொளவும் வரவேணும். சமர முகவல்ல சுரர் தமது தலைகள் உருளமிகவேனில். சமர முகவல்ல சுரர் தமது தலைகள் உருளமிகவேனில். சலதி அலர நடிய பதலை தகர அயிலை விடுவோனே. வமர அணையில் இனிது துயிலும் விழிகள் நளின மருகோனே. மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. அருளதருளியனையும் மனதோடடிமை கொளவும் வரவேணும் வரவேணும் வரவேணும். ஆறிருதடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க. வெற்பை கோசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க. செவ்வேளறிய மங்கை வாழ்க யானைதல் நனங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க அடியார் எல்லாம் வாழ்க வாழ்க. நம பார்வதி பதையே அரரமகா. தன்னாருடைய சிவனே போற்றி. இங்கே ஒரு உண்மையை சொல்கிறேன், எல்லா ஊர்லேயும் நடக்கிறது என்னன்னா, கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஓதுவார பாட விட்டுருவாங்க. நடந்தது நடக்கிறது.
புலவர் ஐயா வர்ற வரையும் பாட வைப்பாங்க, அல்லது மீட்டிங் முக்கியமான ஆட்கள் அது வரையும் பாடுங்கம்பாங்க. அப்படி திருவாசகம் வந்துடுவோம், ஐயா அந்த பஞ்சபுரம் பாட விடணுமா ஐயா அப்படின்னுவாங்க, கேளுங்க. ஆனால் இங்கே நம்ம புலவர் ஐயா அவங்க டயத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஐயா என்ன பண்ணாங்க, நீங்கள் பாடுங்க ஐயா அப்படின்ட்டு நல்லா தட்டலாமே. நல்ல மனதுடையவர்களுக்கு நல்லா செய்யலாம். ஏன்னா இது நிறைய இடத்துல நடக்கும், அம்மாவுக்கும் தெரியும், அம்மாவுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் அது நடக்கும். அந்த நேரம் வந்ததும் ஓதுவார் அங்கே அங்கே புலவர் ஐயா வரும்போதே ஐயா அப்படிமா நம்ம முடிச்சிடணும். ஆனால் இங்கே ஐயாவும் இங்கே உட்காந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது பெரிய மகிழ்ச்சி, அது ரொம்ப சந்தோஷம். ஐயா இல்லை அம்மா இடம் கொடுத்தாலும் இப்போ ஐயாவுடைய டயத்தை ஐயா தான் இப்போ விட்டு கொடுத்தாங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம்.